எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. இதுவரை கண்டிராத ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்து உங்களை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். கடந்த 4 மாதங்கள் கர்த்தர் நம்மையும் நம்முடைய ஊழியத்தையும் குடும்பத்தையும் எவ்வளவு அழகாய் ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வந்தார். கர்த்தர் இந்த 5வது மாதத்தையும் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு இந்த 5வது மாதத்தை விசேஷமாய் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மை பலப்படுத்தும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அது உபாகமம் 8வது அதிகாரம் 18வது வசனம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். இன்றைக்கு எல்லா இடங்களிலும் உழைப்பாளர் தினம் என்று சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சிலர் யோசித்து பாருங்கள், எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டும், எப்படியாவது மேலே வர வேண்டும், எப்படியாவது ஒரு வீட்டை கட்ட வேண்டும், எப்படியாவது என் பிள்ளைகளை ஒரு இடத்துல செட்டில் பண்ணணும்னு சொல்லி எவ்வளவோ காரியங்களுக்காய் இங்கும் அங்குமாய் பெற்றோர்கள் பெரியவர்கள் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். உழைக்கிற மக்களுக்கான தினம் என்று சொல்லி இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். யார் யாரெல்லாம் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு வேதனையோடு வேலை செய்கிறார்களோ அவர்களை போற்றும் விதமாக இந்த நாளை நாம் சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளையும் இந்த மாதத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறது என்ன தெரியுமா? உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை அவர் இன்றைக்கு கொடுப்பார். இன்றைக்கு உலகத்தில் நமக்கு எவ்வளவு திறமைகள் இருக்கலாம், ஞானங்கள் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அனுமதிக்காமல் நம்முடைய கரத்தில் எந்த ஒரு ஆசீர்வாதமும் கரத்திலே வருவதே இல்லை. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை கேட்கிறவங்களுடைய வாழ்க்கையில் பல கேள்விகள் இருக்கலாம். ஐயா, இந்த கடந்த 4 மாதங்கள் நான் எப்படியோ தள்ளிட்டு வந்துட்டேன், ஆனால் இந்த 5வது மாதத்தில் எப்படி தள்ளுவேன்னு தெரியல, என் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், எவ்வளவோ தேவைகள் உண்டு, நான் என்ன செய்வேன்னு தெரியல என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். உன்னுடைய கரத்தை அவர் பலப்படுத்துவார். உடைய கரத்தை பலப்படுத்தி அவர் வாழ வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய கரத்தை ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலத்தினால் நிரப்பப்பட வேண்டுமே. ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் உண்டு. அதை நான் வேகமாய் உங்களுக்கு சொல்லி இந்த மாதத்திற்காக நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். முதலாவது, கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? உபாகமம் 8:2 சொல்லுகிறது, நடத்தி வந்த வழியையும் நினைப்பாயாக. நடத்தி வந்த வழியை நினைப்பாயாக. கடந்த 4 மாதங்கள் கர்த்தர் நம்மை எப்படி நடத்தினார் என்கிற அந்த நடத்துதலை நாம் நினைவு கூற வேண்டும். இன்றைக்கி நல்லா கவனிங்க. எல்லாம் நடந்து கரை சேர்ந்தவுடன் நான் எப்படி நடந்து வந்தேன் என்பது எனக்கு முக்கியம் அல்ல. எனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை, எனக்கு முன்பாக இருக்கிற போராட்டம் தான் இப்பொழுது பெரிதாய் தெரிகிறதே தவிர, என்னை கர்த்தர் எவ்வளவோ பிரச்சனையில் தப்புவித்தார், எவ்வளவோ போராட்டத்தில் விடுதலையாக்கினார், எவ்வளவோ நெருக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார், எவ்வளவோ அவமானத்திலிருந்து வெளியே தூக்கி எடுத்தார், எல்லாரும் கைவிடப்பட்ட நேரத்திலும் கர்த்தரை கைவிடாமல் இருந்தாரே என்கிற அந்த நடத்துதலை நாம் மறந்து போகிறோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், உன்னை நடத்தி வந்த வழியை நீ ஒரு நாளும் மறக்கவே கூடாது. சிலருக்கெல்லாம் என்ன தெரியுமா? கொஞ்சம் மேலே வந்துட்டா போதும், நடந்து வந்த வழியை மறந்துடுவாங்க. கொஞ்சம் மேலே பணம் கொளுத்துட்டா போதும், அடுத்த நிமிஷம் ஸ்டேட்டஸே மாற்றிடுவாங்க. ஒரு போலியான ஒரு வாழ்க்கை, ஒரு முகைமூடியை போட்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தாவீது சொல்லுகிறான், என்ன தெரியுமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறக்காதே என்று சொல்லி. அது எதை குறிக்கிறது? நீ ஆடுகளுக்கு பின்பாக அலைந்ததை மறந்து போகாதே, உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டதை மறந்து போகாதே, தகப்பனால் கைவிடப்பட்டதை மறந்து போகாதே, எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு மறக்கப்பட்ட சூழலில் தள்ளப்பட்டதை நீ மறக்காதே, அனாதையாய் வனாந்தரத்தில் அலைந்ததை நீ மறக்காதே என்று சொல்லி அவன் தன் ஆத்துமாவை பார்த்து பேசுகிறான். இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்மை ஆச்சரியமாய் நடத்தி வந்த ஆண்டவர் எவ்வளவு அழகாய் நடத்தி வந்திருக்கிறார். எத்தனையோ தேவைகள் இருந்தது, எத்தனையோ காரியங்கள் நம்மை போட்டு அழுத்தி கொண்டிருந்தாலும் கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நம்மை ஆச்சரியமாய் ஒருவர் நடத்தினார் அல்லவா? அவரை நாம் நினைக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். 2வது, கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? உபாகமம் 8வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனையை கை கொள்வாயாக. கர்த்தர் 2வது நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? அவருக்கு பயந்து அவருடைய கற்பனையை நாம் கை கொள்ள வேண்டும். நன்றாய் கவனிங்கள். ஒரு பிள்ளை ஒரு தகப்பனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு கனம் கொடுத்து தாழ்மைப்படுத்தி
பயந்து நடுங்கி அந்த வேலைகளை செய்கிறானோ அதே போல் நீங்களும் நானும் அவருடைய கற்பனைகளை பயந்து கை கொண்டு அவருடைய வழியில் நீங்களும் நானும் நடக்கணும். நீங்கள் எல்லாம் கவனிங்க, ஆசீர்வாதம் வரும் வர ஆண்டவரே 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 கதறுவாங்க. ஆனால் கத்துறதையெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்வார் தெரியுமா? ஐயோ என் பிள்ளை இவ்வளோ கதறானேன்னு சொல்லி ஆசீர்வாதத்தை கொட்டி கொடுத்துருவார். கொட்டி கொடுத்த உடனே ஆசீர்வாதத்தின் மேலே நடக்கும் பொழுது என்ன தெரியுமா செய்வாங்க? யார் கொடுத்தாரோ அந்த தெய்வத்தை மறந்து போவார்கள். கஷ்டப்பட்ட நேரத்தில் மணிக்கணக்காய் வேதம் வாசித்தது, எல்லாரும் விலகி போகிற நேரத்தில் பயங்கரமாய் வேதத்தை வாசித்தது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சுமூகமான சூழ்நிலைகளை கொடுக்கும்போது, ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையை தரும் பொழுது வேதத்தை தொடுவதற்கு நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம். வேதத்தை திறந்து வாசிப்பதற்கு நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் எதிர்பாராமல் ஜெபித்து கொண்டிருந்தோம். ஒரு காலத்தில் எந்த காரியத்தையும் கர்த்தரிடத்தில் கேட்காமல் ஜெபித்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு பல தேவைகளை முன்னிறுத்தி ஆண்டவரை நாம் நிறுத்தும்படிக்கு எவ்வளவோ காரியங்களை செய்கிறோம். நன்றாய் கவனித்து பாருங்கள். கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க சொல்லுகிறார். நீ அவருடைய பயந்து அவருடைய வழிகளில் கற்பனையில் நடப்பாயாக. மூன்றாவது கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? உபாகம் 8:10 சொல்லுகிறது, அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய் என்று சொன்னால் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல பழக வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி சொல்வது மிகவும் பிடிக்கும். 10 குஷ்டரோகிகள் சுஸ்தமானார்கள். ஆனால் 9 பேர் திரும்பி இயேசுவிடத்தில் வராமல் ஒருவன் மாத்திரம் திரும்ப வந்து தேவனை மகிமைப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. நன்றாய் கவனிங்கள். ஸ்தோத்தரிக்க பழக வேண்டும். எவ்வளவு ஸ்தோத்திரம் உங்களால் சொல்ல முடியுமோ அவ்வளவு ஸ்தோத்திரத்தை நீங்களும் நானும் சொல்ல வேண்டும். ஸ்தோத்திரத்திற்கு ஒரு வல்லமை ஒன்று உண்டு. ஸ்தோத்திரத்துக்கு ஒரு பவர் ஒன்று இருக்கு. சமீபத்தில் ஒரு காரியத்தை டிபிஎம் பிரசங்கத்தில் நான் ஒரு காரியத்தை நான் கேட்டேன். அது என்னை அதிகமாக என் இருதயத்தை அசைத்தது. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின அந்த டிபிஎம் ஸ்தாபனம் எப்படி இவ்வளவு பெரிய ஸ்தாபனமாய் மாறினது என்று பார்ப்போமே என்று சொன்னால், அதில் ஒரு காரியத்தை அவருடைய ரகசியம் என்ன? தேவனை ஸ்தோத்தரிப்பது. தேவனை ஸ்தோத்தரிப்பது. தனது கரங்களை உயர்த்தி அதிகாலையில் தேவனை ஸ்தோத்தரிப்பது, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்தோத்தரிப்பது, பேட்ச் பை பேட்சாய் வந்து உட்கார்ந்து ஸ்தோத்தரிப்பது. இப்படி ஸ்தோத்தரித்து 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 கிருபைகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் செய்த ஒரு காரியம் என்ன? அவர்கள் ஆசீர்வாதங்களை பார்த்தார்கள். இன்றைக்கு நம்ம எவ்வளவு நேரம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம், எவ்வளவு நேரம் கர்த்தரை உயர்த்தி நம்ம மகிமைப்படுத்துகிறோம், எவ்வளவு நேரம் கர்த்தரை நம்மளால் உயர்த்த முடியுது? கொஞ்சம் யோசித்து பாருங்க, பார்க்கலாம். எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, ஸ்தோத்தரிக்க நேரம் இருக்காது. எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை பிரதர், அவ்வளவு பிஸியாக இருக்கிறேன். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போம். நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருங்க. நடக்கும்போது ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருங்க. வண்டி ஓட்டும் போது ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் 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 சொல்லும்போது நிச்சயம் சொல்லுகிறேன், கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இந்த சாட்சியெல்லாம் கேட்ட பிறகு நான் அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் பயன்படுத்தி பார்த்தேன். நானும் ஸ்தோத்திரம் சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கலான்னு நிச்சயம் சொல்லுகிறேன். ஸ்தோத்திரத்தினால் ஆசீர்வாதங்கள் நிச்சயம் கிடைக்கும். அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்கிறவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயம் அற்புதம் செய்வார். கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நீ கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அடுத்தது 4வது காரியம் என்ன? கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் உபாகமம் 8வது அதிகாரம் 14 சொல்லுகிறது, கர்த்தரை மறவாமலும் இருக்க வேண்டுமாம். கர்த்தரை மறக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் நம்மை கொண்டு வந்த தெய்வத்தை மறந்து போகக்கூடாது. நன்றாய் கவனியுங்கள். அவருடைய நினைவிலே இன்றைக்கு நம்முடைய கரத்தில் பல ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். ஆனால் எந்த நேரத்திலும் இது நான் செய்தேன் எனக்கு கிடைத்தது என்று சொல்லாமல் கர்த்தர் கொடுத்தார் என்கிற எண்ணத்தோடு நீங்களும் நானும் வாழ வேண்டும். கர்த்தர் நடத்தினார், அவர் தான் இன்னைக்கு செய்தார், அவர் தான் என்னை உயர்த்தினார், அவர் தான் என்னை எல்லா காரியங்களிலும் தப்புவித்தார் என்று சொல்லி கர்த்தரை நீங்களும் நானும் மறக்கவே கூடாது. கடைசியாய் ஒரு வார்த்தை நான் சொல்லி முடிக்க போகிறேன். உபாகமம் 8:17 சொல்கிறது, மேட்டிமையான சிந்தை இருக்கவே கூடாது. அது எதை குறிக்கிறது? தலைகனமாய் ஆடக்கூடாது. மேட்டிமையான சிந்தை, மற்றவர்கள் எல்லாரையும் அற்பமாக பார்க்கறது, மற்ற எல்லாரையும் கேவலமாக பார்க்கறது, மற்றவர்கள் எல்லாரையும் ஒன்றுமில்லை அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்துறது. இன்றைக்கி கர்த்தருக்கு நல்ல ஒரு இடத்த கொடுத்துருக்கலாம், நல்ல வீடை கொடுத்துருக்கலாம், நல்ல பிஸ்னஸை கொடுத்துருக்கலாம், நல்ல வேலையை கொடுத்துருக்கலாம், நல்ல உயர்வுகளை கொடுத்துருக்கலாம். ஆனால் அது எல்லாமே கிருபையை சார்ந்து நிற்கிறது. கிருபையை சார்ந்து நிற்கிறது.
ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் மேட்டிமையான எண்ணங்கள். கர்த்தர் யாருக்கு தெரியுமா எதிரியாய் மாறுகிறார்? பெருமை உள்ளவனுக்கு அவர் எதிரியாய் மாறுகிறார். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். கர்த்தரை ஒரு நாளும் எதிரியாய் பார்க்கவே கூடாது. கர்த்தரை ஒரு நாளும் எதிரியாய் நாம் பார்க்கவே கூடாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். என்னிடத்தில் இருக்கிற மேட்டிமையான சிந்தை, கொஞ்சம் வருமானம் வந்துட்டா, ஒரு சின்ன கார் வாங்கிட்டா, நல்ல ட்ரெஸ்ஸு உடுத்திட்டா, நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டா, மற்றவர்களை ஒரு மாதிரி குறைவாக இட போடுவது, மற்றவர்களுடைய வார்த்தைகளை அலட்சியப்படுத்துவது, மற்றவர்களை ஒதுக்கி நிறுத்துவது. நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். மேட்டிமையான சிந்தை நமக்கு இருக்கவே கூடாது. மேட்டிமையான சிந்தை இருக்கவே கூடாது. தாழ்மைப்படுவோம். வேதம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். இந்த மாதம் கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படி ஐசுரத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை உங்களுடைய கரத்திலே கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்கிற நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கு நான் ஜெபிக்கிறேன். கடந்த 4 மாதங்களின் பிள்ளைகளை அழகாய் நடத்தியிருக்கிறேன். ஊழியத்தை நடத்தினேன், குடும்பங்களை நடத்தினேன், பாதுகாப்பை கொடுத்தேன், நல்ல சாட்சிகளை எழுப்பி கொடுத்தீர். கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. கிருபை மேல் கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஐயா ஆண்டவர், இந்த புதிய மாதத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகளுக்கு ஒரு குறைவில்லாமல் ஆச்சரியமாய் நடத்தும். விரும்புகிற காரியங்கள் கைகூடி வரட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் மங்களகரமான காரியங்கள் நடக்கட்டும். வியாதியில், பிரச்சனையில், ஆண்டவரே கடன் பாரத்தில் யார் யாரெல்லாம் வேதனையோடு நிற்கிறார்களோ அத்தனை பேரையும் விடுதலையாக்குவீராக. இந்த நாள் ஒரு விடுதலை நாளாக இருக்கட்டும், அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும், ஆச்சரியத்தின் நாளாக இருக்கட்டும், மேன்மையின் நாளாக இருக்கட்டும். இந்த மாதம் கர்த்தர் உமது கிருபையை விளங்க பண்ணுவீராக. கிருபையை விளங்க பண்ணுவீராக ராஜா. கிருபையுள்ள கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.